ஒரு சிறிய பச்சை தோட்டத்தில் ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்தது. அதன் கிளைகளில் சிவந்த ஆப்பிள்கள் மினுமினுத்து தொங்கிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு காலையிலும் பறவைகள் வந்து பாடும், குழந்தைகள் அதன் நிழலில் விளையாடுவார்கள். அந்த குழந்தைகளில் ஒருவன் டாமி அந்த மரத்தை மிகவும் விரும்பினான். அவன் தினமும் வந்து மரத்தோடு பேசுவான். வணக்கம் என் நண்பனே, இன்று நீ ரொம்ப அழகா இருக்க என்று சொல்லுவான். மரம் மகிழ்ச்சியுடன் சிறிய ஒரு ஆப்பிளை கீழே போடும். டாமி அதை எடுத்து நன்றி மரமே என்று சொல்லுவான். ஆண்டுகள் கடந்தன. டாமி பெரியவனானான். ஒரு நாள் அவன் வந்து சொன்னான், மரமே, எனக்கு ஒரு பொம்மை வாங்கணும், ஆனா என்கிட்ட பணம் இல்ல. மரம் மெதுவாக சொன்னது, என் ஆப்பிள்களை எடுத்துக்கோ, விற்று பணம் பெற்று பொம்மை வாங்கிக்கோ. டாமி ஆப்பிள்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றான். மரம் சந்தோஷப்பட்டாலும் கொஞ்சம் வெறுமையாக உணர்ந்தது. மீண்டும் பல ஆண்டுகள் கழித்து டாமி வந்தான். இப்போது அவன் ஒரு மனிதன். மரமே, என் குடும்பத்துக்கு வீடு கட்டணும் என்றான். மரம் மெதுவாக சொன்னது, என் கிளைகளை எடுத்துக்கொள், வீடு கட்டிக்கொள். டாமி கிளைகளை வெட்டி எடுத்து சென்றான். மரம் பெருமையுடன் இருந்தாலும் அதன் கிளைகள் இனி இல்லை. இன்னும் பல ஆண்டுகள் கழித்து ஒரு மூதாட்டன் திரும்பி வந்தான். அவன் டாமிதான். முடி வெண்மையாகி விட்டது. மரமே, நான் சோர்ந்து விட்டேன், இப்போது எனக்கு ஓய்வெடுக்க இடம் போதும். மரம் மெதுவாக சொன்னது, எனக்கு ஆப்பிள்களும் கிளைகளும் இனி இல்லை, ஆனால் என் பழைய தண்டில் உட்காரலாம். டாமி சிரித்து கொண்டு உட்கார்ந்தான். மெதுவாக சொன்னது, நீ மீண்டும் வந்ததுக்கு நன்றி என் நண்பனே. பாடம்: உண்மையான அன்பு எதிர்பார்ப்பில்லாமல் கொடுப்பதுதான். மற்றும் ஒரு இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.